தியாக பிரம்மம் 41ஆம் ஸ்ரீ தியாக பிரம்மம் 41ஆம் பகுதி 1878ஆம் வருடம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வழக்கறிஞர் சுப்பாராவ் மற்றும் புட்டலட்சுமி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவள் நாகரத்தினம்மாள் என்பவர். மைசூர் அரண்மனை கலைஞராக இருந்த அவர் உடையாரின் மரணத்திற்கு பின்னர் பெங்களூருவிற்கு குடிபெயர்ந்ததால் பின்னாளில் பெங்களூரு நாகரத்தினம்மாள் என்று அறியப்பட்டாள். தற்சமயம் நாம் காண்கின்ற ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் சமாதியை புனருத்தாரணம் செய்தவரும் சுவாமிகள் மறைந்த புஷ்ய பகுல பஞ்சமி தினத்தில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டாக பாடுமாறு செய்தவரும் இந்த பெங்களூரு நாகரத்தினம்மாளே ஆவார். தியாகராஜ சுவாமிகள் மறைந்து சுமார் 50 ஆண்டுகள் கடந்து விட்டிருந்த நிலையில் அவரது சமாதி இருந்த இடமே தெரியாமல் முட்புதர்களால் சூழப்பட்ட அடையாளம் இல்லாமல் போயிருந்தது. இசை பரம்பரையில் வந்திருந்த நாகரத்தினம் அம்மையார் தமது 42ஆம் வயதில், அதாவது 1920ஆம் வருடம் திருவையாறுக்கு வருகை தந்திருந்தார். அச்சமயம் சுவாமிகளின் சமாதிக்கு நேர்ந்த கதியை கண்டு பெரும் துயரம் அடைந்த அவர் திருவையாற்றின் காவிரி கரையில் ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு ஒரு நினைவிடத்தை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். உள் மனதில் அந்த நினைவிடமானது ஸ்ரீ தியாக பிரம்மம் வாழ்ந்து மறைந்த இடத்திலேயே அமைய வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தை எப்படி கண்டறிவது என்று அறியாமல் பல தினங்கள் அவர் தடுமாறி சோர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஸ்ரீ தியாக பிரம்மமே அவரது கனவில் தோன்றி குறிப்பால் அவ்விடத்தை காட்டி கொடுக்க உடனே நாகரத்தினம்மாள் காரியத்தில் இறங்கினார். அவ்வளவாக ஊர் பெரியவர்கள் மற்றும் தன்வந்திரர்களின் ஒத்துழைப்பு கிட்டாத நிலையில் சற்றும் மனம் சோராமல் தம்மிடம் உள்ள ஆபரணங்கள், செல்வம் ஆகிய அனைத்தையும் செலவழித்து ஏறக்குறைய 5 வருட காலத்தில் நாம் தற்சமயம் காண்கின்ற கல்மண்டப சமாதியை எழுப்பி அதை ஒரு ஆலயமாக மாற்றி அதற்கு 1925ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 7ஆம் தேதியன்று கும்பாபிஷேகமும் அம்மையார் செய்வித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அத்தனை பொருளையும் உழைப்பையும் தந்து சமாதியை எழுப்பி கும்பாபிஷேகம் செய்திருந்தாலும் சிலர் அவர் தேவதாசி குலத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக உள்ளே நுழைய அவருக்கே அனுமதி மறுத்ததோடு அல்லாமல் அவர் அங்கே பாடக்கூடாது என்று தடையும் விதித்தனர். வேறு சிலரோ ஒரு தேவதாசி கட்டிய சமாதியில் நாங்கள் வந்து பாடமாட்டோம் என்று கூறி நாகரத்தினம்மாளின் மனதை வெகுவாக புண்படுத்தினர். அமைதியாக அனைத்தையும் செவிமடுத்து கொண்ட நாகரத்தினம்மாள், இது சுவாமிகளுக்காக எழுப்பப்பட்ட ஆலயமே அன்று எனது பெருமையை காண்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. அதனால் நீங்கள் கூறுகிறபடியே நான் உள்ளே நுழையவில்லை. கண் எட்டுகிற தொலைவில் நின்று கொண்டு நான் சுவாமிகளின் கீர்த்தனைகளை பாடி அவருக்கு இசை அர்ப்பணம் செய்கிறேன் என்று தன்னடக்கத்தோடு கூறினார். கூறியவாறே ஆலயத்திலிருந்து சிறிது தொலைவில் ஒரு பந்தலை இட்டு அங்கிருந்து தன் இசை ஆராதனம் நடத்துவதென்று அவர் முடிவு செய்தார். இதற்குள் பெண்கள் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் சமாதியில் பாட அனுமதி இல்லை என்று ஒரு சாரார் போர்க்கொடி உயர்த்தினர். அடுத்ததாக எழும்பிய இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று அறியாமல் தற்சமயம் திகைத்து நின்றார் நாகரத்தினம்மாள். 41ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.